பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மகிமை உண்டாகும்படி இந்த நாளிலும் இந்த வேதத்தின் வாக்கியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு அநேகர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலும் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தயவுசெய்து இதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் நின்று அதை யோசித்து நாங்கள் சொல்லும் வார்த்தைகளை ஆவியினால் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ வார்த்தைகள். ஏனென்று சொன்னால் யாரும் தேவனை அறிந்து தேவனுடைய வார்த்தையின்படி ஆவியினால் நிரப்பப்பட்ட தீர்க்கதரிசன வரங்களோடும் நாம் ஆதியிலே கொண்டிருந்த தேவனுடைய அன்பை நாம் விடாதபடி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணினீர்களா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளே இவைகளே. எல்லா தீர்க்கதரிசன வரங்களிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறது. ஈசாவின் அடிமரத்தின் தாவீதின் சன்னதியில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் ஆதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த ஜீவனுடைய வார்த்தையினால் வரும்பொழுது அங்கே வல் சர்ப்பத்தை விழுத்தும்படியாகவும் அங்கே எழுதப்பட்ட அந்த வார்த்தையினாலே தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், விசுவாசத்தோடும் தேவனுடைய வார்த்தையின்படி அப்படியிருந்து உங்கள் ஜீவனுக்கு உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷனை மகிமை ஏற்றுக்கொள்வதில்லை. வேதத்தை ஆராய்ந்து போதிக்கத்தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரே தவிர தேவனுடைய வார்த்தையானது தமக்கு நிலைத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உபாகம் 39 அதிகாரத்திலே வாசிக்கும்போது நியாயப்பிரமாணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட வார்த்தை இந்த வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த வார்த்தை நியாயப்பிரமாணத்தை குறித்து 29ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 21ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தக எழுதிய உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களையும் அவைகளுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாவற்றிற்கும் புறம்பாக்கி போடுவார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் வரும்பொழுது அவர் எல்லாவற்றிற்கும் புரட்டி போடுகிறவராய் காணப்படுகிறார். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய நியாயமானது நமக்குள் இருக்க வேண்டும். இங்கே நியாயப்பிரமாணத்தில் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறார். எட்டாம் வசனத்திலே, கர்த்தாவே உனக்கு முன்பாக போகிறவர்கள்
உன்னோடு கூட இருப்பார்கள். அவர்கள் என்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அவர் நம்மை விட்டு விலகாதபடி நம்மளோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் கட்டளையிட்டபடி என்னவென்றால், விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவில் கூடார பண்டிகை கொண்டாட வேண்டும். இந்த கூடார பண்டிகை கொண்டாடும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேல் எல்லோருக்கும் அவருடைய சன்னதியில் சேர்ந்து வந்திருக்கும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் எல்லோருக்கும் கேட்க முன்பாக வாசிக்க வேண்டும். யார் வாசிக்க வேண்டும்? அங்கு யார் யார் வருகிறார்கள்? புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசலருகே அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொள்ள உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இயேசுநாதர் சொல்கிறார், என்னை குறித்து எழுதுகிற வேத வாக்கியத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்ள முடியாதபடி நியாயப்பிரமாணத்திலும் அங்கு கர்த்தர் சொல்லுகிறார். கவனமாயிருங்கள். நியாயப்பிரமாணத்தை 7 ஆண்டுகளுக்கு முன்பாக கூடார பண்டிகை வரும்பொழுது அவர்களுக்கு நீங்கள் ஸ்திரீகள் பொண்ணுகள் அந்நியர்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் நீங்கள் போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இந்த கற்றுக் கொடுக்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையானது நியாயத்திலும் நீதியிலும் நடத்துகிறது. இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அதே யோவான் 6:63 வாசிப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான்லே 6:63 தேவனுடைய சுத்த வார்த்தை. இந்த 63ஆம் வசனத்திலே ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறது வசனம் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. ஒரு போதகராக இருந்தாலும் போதகர் இல்லாதவர் இருந்தார்களும் வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு வேத பண்டிதர் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்கள் பரிசேயர் சதுசேயர்களுக்கு தேவன் விளக்கம் கொடுக்கிறார். நாம் பார்க்கும்போது மத்தேயு 23 வசனங்களிலே நியாயப்பிரமாணத்தை குறித்து அவர்கள் கேட்கும்பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்தில் இரக்கமும் கிருபையும் சத்தியமும் உண்டு. இதையெல்லாம் எழுதியிருக்கிற தேவன் ஜனங்கள் விட்டு விலகி போனார்கள். இன்னைக்கு அநேகர் விட்டு விலகிற வார்த்தைகளை கேட்பதில்லை. உபதேசிக்கும்போது என்ன சொல்லுகிறார்? ஆலயத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்பாக ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அது சிஎச்சி தான் நினைக்கிறேன். அந்த ஆலயத்தில் அவர் கொடுக்குறார். 2 விஷயங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார். வெளியே பிச்சைக்காரன் கொண்டு பிச்சை எடுத்துன்னு இருப்பாங்க, எதனா கிடைக்கும் கொடுப்பாங்க போடுவாங்கன்னு. உண்மைதான். ஆனால் இவர் சொல்கிறாரு, ஆலயத்தில் நாம் எல்லாம் பிச்சைக்காரர் தான். நாம் இயேசுக்கிட்ட பிச்சை எடுக்கிறோம், கெஞ்சிரும். இப்போ வெளியில் இருக்கிறவங்க போடுறோம். அப்போ நம்மளும் பிச்சை எடுக்கிறோம், அவனும் பிச்சை எடுக்கிறாங்க. முட்டாளான வார்த்தைகள். தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவார் என்று மத்தேயு 6 சொல்லுகிறார். தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தின் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. ஒரு அறிவில்லாத ஒரு உபதேசத்தை கொடுத்து கொண்டு மக்களை வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நானே ஜீவாப்பம் என்று இயேசு சொல்கிறார். இதை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் நானே என்று சொல்லுகிறான். இந்த அப்பம் ஜீவனோட வார்த்தை. இந்த வார்த்தையை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறைய பேர் பார்க்குறேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதீங்க. நீங்கள் நினச்சினுக்கலாம், நான் ரட்சிக்கப்படும் முன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது தேவ தூதர்களால் என் கையில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகம். இன்றைக்கி நான் காலேஜுக்கு போல
எந்த விதமான இதை எடுக்கலை. வேதத்தை 23 ஆண்டுகளாக ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறேன். அன்புக்குரியவர்களை, நீங்கள் பேசுகிற மாதிரி தேவனுடைய வார்த்தை அல்ல. என்ன சொல்லுகிறாரு? நான் வானத்திலிருந்துங்க ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்திற்கு, ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்று சொல்லுகிறார். அவர் சரீரம், ஆவி, ஆத்துமாவை அங்கே எரோமியா இடத்திலே பேசுகிறார். என் முழு இறுதியும் முழு ஆத்துமா அவர்களுக்காக கொடுத்திருக்கிறேன் என்று. ஏன்? அந்த ஆத்துமா யாருடையது? ஜீவன் யாருடையது? தேவனுடையதல்லவா? யோவான் 7:38 வாசிப்போம், என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அந்த வார்த்தையானது சொல்லப்படுகிறது. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனோ அவன் உள்ளத்தின் ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். நீ தேவனோடு இருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய நியாயங்களையும் நீதிகளையும் அறிந்து சட்டங்களையும் வகுத்து அவருடைய சாட்சியின் ஆகமத்திலிருந்து நீ வாசித்து புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு கலந்து கொடுக்கும்படியாக இயேசு சொல்லுகிறார். பழமையான திராட்சரசமும் புதுமையான திராட்சரசமும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2 வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் நதிகளாய் ஓடும் என்று சொல்கிறான். இயேசு விட்டு இல்லாத போய் பைபிளை எடுத்துக்கிட்டு பிரசங்கம் மேடையில் ஏறுறது ஒன்று புரிஞ்சுங்க. எனக்கு தரிசனம் உண்டு. ஒரு நாள் தரிசனத்தில் ஒரு சகோதரி அங்கே அணிந்து கொண்டு அந்த ஆலயத்தில் ஏறும்போது அந்த ஆலயம் முழுவதும் இருட்டாகிவிட்டது. ஆவியானவர் என் அருகில் வந்து உட்கார்ந்து விட்டார். மனவேதனை. ஏன்? ரட்சிக்கப்படாத இதோ மனிதர்கள் அழைக்கின்றார் என்ற காரணத்தில் வந்து அந்த அங்கியை போட்டுக்கொண்டு இந்த பலிபீடத்தில் ஏறுவதற்கும் ஆலயத்தில் கால வைக்கும்போது தேவாலயம் இருட்டாகிவிட்டது. தேவன் வேதனைப்பட்டு, நான் உட்கார்ந்து பக்கத்தில் என்னிடத்தில் இருக்கிறார். நாம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் நீதியாக இருக்கிறார் என்பது நாமும் நீதியாக இருக்க வேண்டும், உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். மோசே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்து வச்சுத்தான் அவருக்கு தேவன் மகிமையாய் இறங்கினார். ஆபிரகாமுக்கும் தேவன் இறங்கினார், பேசினார். சோதோம் சோதன பட்டணத்துக்கு முன்பாக எரிப்பதற்கு முன்பாக தரிசனத்திலே அவர்களோடு பேசினார். மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இன்றைக்கு வேத வாக்கியங்கள் காலாவதியாகி போய்கொண்டிருக்கிறது. ஏன் அந்த அங்கியை கொண்டு போவது நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். தூஷணமான வார்த்தைகள், பேச்சுகள், அப்படிப்பட்ட பேச்சுகள் காதாலை கேட்டுவிட்டு போய் ஆண்டவர் என்னிடத்திலே வந்து சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் தேவனுக்கென்று வாழ, தேவனுக்கென்று பயப்பட நாம் சித்தமாக இருக்கிறோம். இங்கே வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது. எதை குறித்து நாம் பேசுகிறோம், எதை குறித்து நாம் சிந்திக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு உயிரிலும் உள்ளதாக இருக்கிறது. இந்த உயிருள்ள வார்த்தை நமக்கு எல்லாவற்றிற்கும்
நம்மளோடு கூட பேசப்படுகிறது. இங்கே அப்போஸ்தலன் யோவான் எழுதின 1 யோவான் எழுதின நிருபத்திலே வாசிக்கிறோம். 4ஆம் வசனம், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் இவளனும் இருள். இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டதும் உங்களுக்கு அறிவிக்கிற விஷயமாக இருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார், நான் ஒளியாக இருக்கிறேனா? வேத வாக்கியத்தை குறித்து அங்கு அறிவிக்கிறார். நாங்கள் அவரிடத்தில் கேட்டதும் உங்களுக்கு அறிவிக்கும்படி சுவிசேஷமாக இருக்கிறது, விசேஷித்தமாக இருக்கிறது. நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். இன்றைக்கு அநேகர் பொய்யும் வார்த்தைகளை புரட்டி கொண்டு தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறவர்களாக தான் இருக்கிறார்கள். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்குது என்று. ஏனென்றால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை தம்மை சுத்திகரிக்கும். தம்மை கழுவப்படுகிற சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பரிசுத்தப்பட்டிருக்கலாம், எது வேணா இருக்கலாம், பெரிய தீர்க்க தரிசனங்களாக இருக்கலாம். அனுதினமும் வரை என்ன பண்ணோம்? மன்னிப்பு கேட்க வேண்டும். வேத வாக்கியம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் வேதத்தை எதை குறித்து எழுதியிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையானது நமக்குள் அதிக ஞானத்தையும் அதிக பலத்தையும் நமக்கு தருகிறது அல்லவா? தேவனுடைய வார்த்தை நமக்குள் நிறைவாக இருக்கிறதா? நிறைவேறும்போது கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரா என்பது. ஏனென்றால் வேத வாக்கியம் நீதியாக இருக்கிறது. அந்த நீதி எப்பொழுதும் நம்மளோடு கூட பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தையானது நமக்குள் நம்பிக்கை உள்ளதாக இருக்கிறது. இங்கே சங்கீதம் 119 நாம் ஒரு வாசிக்கும்போது 74ஆம் வசனத்தில், கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் சொல்லப்படுகிறது? ரட்சிப்பின் ஆவலாக இருக்கிறேன். நான் ரட்சிப்பின் தேவனை குறித்து பேச வேண்டும், ஆவலாக இருக்கிறேன். ஆனால் அவர் சொல்லுகிறார், உம்முடைய வேதம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே வேதத்தை குறித்து நாம் சொல்லப்படுகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது இப்படியாய் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசன வரங்களை கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, 6ஆம் வசனத்திலே இங்கே இந்த 5ஆம் வசனத்திலே 28:5 வாசிக்கும்போது, அக்காலத்தில் சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாய் அலங்காரமான முடியுமாய் இருக்கும். முடியாகவும் இருக்கும், கிரீடமாகவும் அலங்கார முடியுமாக இருக்கும். வருங்காலங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிற வார்த்தை. ஏனென்றால் அவர்தான் வரும் காலங்களில் பரிசுத்தாவியை பொழிகிறவராய் காணப்படுகிறார். நியாயம் விசாரிக்க உட்கார்ந்திருக்கிறவருக்கு நியாயத்தின் ஆவியும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திரும்புகிறவருக்கு பராக்கிரமசாலியுமாயிருப்பார். என்ன யுத்தம்? வேத வாக்கியத்தோடும் தேவனோடும் உலக சாத்தானோடும் அசுத்த ஆவிகளோடும் போராடி கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை, ஆவியானவரை குறித்து நாம் வந்து
நியாயம் விசாரிக்கும் நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தின் வாசல் மட்டும் திரும்புகிறவர்களுக்கு பராக்கிரமசாலியுமாயிருப்பார். இந்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது ஆவியின் காலம், இது கிருபையின் காலம், கிருபையின் ஆவியானவர் காலம். ஆனாலும் அவர்கள் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். திராட்சரசம் மயங்கி மதுபான வழியை தப்பி போகிறார்களே, ஆசாரியரும் தீர்க்கதர்சியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசம் விழுக்கப்பட்ட சாராயத்தினாலும் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தின் மோசமாய் நியாயம் தீர்க்கிறதில்லை இடர்கிறார்கள். ஏனால் மோசம் போன நியாயம் தீர்க்கிறதில்லை இடர்கிறார்கள். ஆசாரியரும் தீர்க்கதர்சியும் மதுபானத்தால் மயங்கி திராட்சரத்தின் விழுங்கப்பட்டது சாராயத்திலும் வழித்தப்பி தீர்க்க தரிசனம் மோசம் போய் நியாயம் தீர்க்க இடராக இருக்கின்றார்கள். இவர்களும் வார்த்தையை என்ன சொல்லுவதென்று அறியாதபடி ஒரு மதுபானத்தில் நிறைந்தவனாய், ஒரு மதுவினால் நிறைந்திருப்பதைப் போல தன் உள்ளத்திலே எதையோ தோற்றுவித்து மாமிசத்தில் வருகிறதை பேசுகிறார்கள் என்று இங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20 வாசிக்கிறோம். ஏனென்றால் திராட்சரசம் விழுங்கப்பட்டது சாராயத்தில் வழி தப்பி தீர்க்க தரிசனத்திலும் மோசம் போய் தீர்க்க தரிசனத்தில் இடரடைகிறார்கள். இன்னைக்கு தீர்க்கதரிசி அப்படிதான், வேதத்தின் அடிப்படையில் அல்ல, மாமிசத்து ரத்தத்தோடு என்ன இருக்குது அதை பேச வேண்டும், உள்ளத்தில் என்ன இருக்குது அதை பேச வேண்டியும். அப்போ இதுக்கு என்ன சம்பந்தம் யோசித்து பாருங்களேன். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் இடரடைகிறாங்க. எப்படின்னா, எதனால் இடறாங்க? வழி தப்பி தீர்க்க தரிசனத்தின் மோசம் போய் தீர்க்கதரிசி இடத்தில் இடறுகிறார்கள். நல்ல தீர்க்கதரிசி சொல்லி என்னதான் பண்ணாலும் இவர் இடரடைகிறார்கள். வேதம் அவர்களுக்குள் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதுக்கு சொல்லுகிறார் 8ஆம் வசனம், போஜனமெல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிற சுத்தம் இடமில்லை. அப்படின்னா ஆண்டவரிடத்தில் மோசே அங்கே ஆபிரகாம், ஈசாக் முன்னோர்களின் தேவன், பிதாக்களின் தேவன் எனப்படுகிறது. நோவாவின் காலங்களை குறிக்கிறார். மோசேயுடைய காலங்களிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. சாமுவேலை குறித்து சொல்லப்படுகிறது. தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. அநேகர் விசுவாச யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. அநேக விசுவாசத்தின் நீதி உள்ளவர்களாயிருப்பவர்களை வேதம் சுட்டி காட்டுகிறது. வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிற சுத்தமான இடமில்லை. உள்ள சுத்தமாக வச்சுங்க. தேவனிடத்தில் பயபக்தியோடு இருங்க. தேவன் தரிசனத்தில் உங்களோடு இடைப்பெறலாம். ஒரு வேத வாக்கியங்கள் பேசலாம். மெல்லிய சத்தத்தோடு உங்களோடு பேசலாம். எலியாவை குறித்து, எலிசாவை குறித்து பேசுகிறார். எல்லாம் தேவனுக்கு பயந்தார்கள். யோசுவா இருந்தார், கருத்தோடு ஜெபித்தார். 3 நாட்கள் சூரியன் இல்லாதபடி வானம் இருள் காணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். இங்கே சொல்லுகிறார், அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்கள், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்கள்? பால் மறக்கும் முளை மறைக்கப்பட்டவர்களுக்குமே. யாருக்கு போதிக்கிறாங்க? உபதேசத்தை உணர்த்துவார் இல்லாமல் பால் மறந்தவர்களும் முளை மறைக்கப்பட்டவர்களுக்குமே சொல்கிறார்கள். குழந்தைக்கல்ல, பெரியோர் தான் சொல்கிறாங்க. கற்பனையின் மேல் கற்பனை, கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தில் பிரமாணம், பிரமாணத்தில் பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். வேதம் அங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேத வாக்கியங்கள், ரகசியங்கள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து சொல்லுகிறார், கற்பனை, பரியாச உதடுகளினால் அந்நியன் பாஷையினால் இந்த ஜனத்தோடு பேசுவார்கள். கவனிங்க,
பரியாச உதடுகளிலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார்கள். இன்றைக்கு அப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. அந்நிய பாஷை பேசுகிறான், என்ன பேசுகிறான் அவருக்கே தெரியல. ஆனால் இந்த ஜனத்தோடு பேசுவார்கள், உதடுகளினாலும் பேசுகிறார்கள், ஒன்றுமில்லை. அதுக்கு சொல்லுகிறார், இது நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்கதாக இளைப்பாறுதல், இது ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்றார்கள். கேட்க மாட்டான், உபதேசித்து போக வேண்டியதுதான். உண்மையான தேவனுடைய பக்தி உள்ளவர்கள் இதை அறிந்து கொள்வார். ஆதலால் போய் பின்பு விட்டு எழுந்து நொறுங்கும்படி சிக்குண்டு பிடிப்படுபவர்களுடைய கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனை மேல் கற்பனை, கற்பனை மேல் கற்பனையும், பிரமாணத்தில் பிரமாணமும், பிரமாணத்தின் மேலும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கும். தேவனுடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறதா? நொறுக்கும்படி ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படி சிக்குண்டு பிடிக்கும்படி கர்த்தருடைய வசத்தை அவர்களுக்கு போதிக்கிறார்களா? இல்லை, சிக்குண்டு போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, தேவ வசனத்தை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். தேவ வாக்கியங்களை ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அநேகர் போதிக்கிறது பரிசுத்த ஆவியினால் தீர்க்கதரிசன வரங்களினாலும் நிரப்பப்பட்டிருக்கின்றது. அங்கே ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இன்றைக்கும் வரும் முடிவு பருந்தும் நிலைத்திருந்த வாழ்க்கையை தமக்காக அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டு உபதேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஜெபிப்போம். அன்பும் பரலோக பிதாவாகி தேவனே, ஆண்டவராகிய இயேசுப்பா, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அநேகருடைய ஆத்மா அறுவடை செய்யும்படியாகும். ஆண்டவரே, இது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக உருவாக்கப்பட்டதில் ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிறபடியினால் இந்த வார்த்தைகளை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை சிந்தித்து உணர்ந்துங்கள். உங்கள் வார்த்தைகள் கேட்டுக்கொள்ளுங்கள். இது ஏதோ உள்ளத்தில் வந்ததல்ல, தேவ வாக்கியத்தினால் ஆவியானவர்களால் அருளப்படுகிற வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.